என்னது, அதிக குழந்தை பெத்துக்கிட்டா கவர்மெண்டே காசு தருவாங்களா? நல்ல யோசனையா இருக்கே. ஆமாங்க, அதிக குழந்தை பெத்துக்கிற குடும்பத்துக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். 2 குழந்தைகளுக்கு மேல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் உள்ளாட்சி தேர்தல்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படும்னு தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. அதன் தொடர்ச்சியா நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு திருமண நிகழ்ச்சியில பேசும்போது, அதிக குழந்தைகளை பெத்துட்டு சந்தோஷமா இருங்க அப்படின்னு மணமக்களை வாழ்த்துற மாதிரி குழந்தைகள் பெத்துக்கிறத ஊக்கப்படுத்துற மாதிரி பேசியிருந்தாரு. சரி, இதே கவர்மெண்ட் தானே நாம் இருவர் நமக்கிருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற பிரச்சாரம் விழிப்புணர்வு எல்லாம் பண்ணி இப்ப திருப்பியும் குழந்தை நிறைய பெத்துக்கோங்கன்னு ஏன் இந்த கவர்மெண்ட் எல்லாம் பிரச்சாரம் பண்றாங்க? அந்த அளவுக்கு நம்ம ஊர்ல மக்கள் தொகை குறைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, உண்மையாவுமே 2019 இருந்து 21 காலகட்டத்துல மத்திய பதிவாளர் அலுவலக புள்ளி விவரப்படி பார்த்தோம்னா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா போன்ற தென் மாநிலங்கள்ல 1.5% வரைக்கும் பெண்கள் கருவுறுதல் எண்ணிக்கை கம்மியாயிருக்கு. இது கம்பேர் பண்ணும் போல நார்த் இந்தியால ரொம்ப அதிகமாயிருக்கு. சோ வட மாநிலங்களை கம்பேர் பண்ணா தென் மாநிலங்கள்ல இப்போ ரீசன்ட் டேஸ்ல கம்மியான அளவுல தான் நிறைய பெற்றோர்கள் குழந்தை பெத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு செய்தி வெளியாயிருக்கு. சரி, ஓகே, நம்ம தென் மாநிலங்கள்லயோ இல்ல நம்ம ஊர்லயோ மக்கள் தொகை குறைஞ்சா நல்லது தானே. ஆனா இந்த மக்கள் தொகை குறையறதுல நன்மை இருந்தாலுமே அதுல சில பின்விளைவுகளும் இருக்கு. அதுவும் அரசியல் ரீதியா சில பின்விளைவுகள் இருக்கு. அது என்னன்னா, 2026க்கு பின்னாடி வரப்போற நாடாளுமன்ற தேர்தல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் குறிப்பிட்ட தொகுதி எண்ணிக்கை இருக்கும். அது தென் மாநிலங்கள்ல குறிப்பா தமிழ்நாடுல 9 இடம், கேரளால 6 இடம், ஆந்திரால 5 இடம், அதாவது இத்தனை தொகுதிகள் தென் மாநிலங்கள்ல குறையறக்கான வாய்ப்பு இருக்குன்னு தகவல் வெளியாயிருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடங்கள்ல 12-7% வரைக்கும் தொகுதிகளோட எண்ணிக்கை அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு செய்திகள் வெளியாயிருக்கு. சரி, அரசியல் ரீதியா இது ஒரு பிரச்சனைனா வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்னன்னா, முதியோர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிட்டே போகுது. இப்போ முதியோர்களின் எண்ணிக்கை அதிகமாகுதுன்னா முதியோர்களுக்கு உண்டான அரசாங்கம் சார்ந்தோ தனிநபர் சார்ந்தோ கொடுக்கக்கூடிய பொருளாதார செலவுகளும் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு இந்தியா ஏஜிங் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 2021ல 10% இருக்கிற முதியோர் மக்கள் தொகை 2036ல 15% ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. முதியோர்களின் எண்ணிக்கை மட்டுமே அதிகமாயிட்டு போனா அது என்ன பின்விளைவு தரும்னா, உதாரணத்துக்கு ஒரு அம்மா அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்காரு, அவருக்கு கல்யாணமாகி அவங்க 2 பேத்துக்கு ஒரே ஒரு பையன் மட்டும் பிறக்கிறாரு அப்படின்னா அந்த பேரன் இருக்காருல்ல, அவருதான் இப்போ அவங்க அம்மா அப்பாவே பார்த்துக்கணும், அதே சமயம் அவங்களோட தாத்தா பாட்டியும் பார்த்துக்கணும். ஸோ அந்த பேரன் அடல்ட் ஏஜ்லயே இந்த மொத்த 4 பேரையும் பார்த்துக்கிறதுக்கு உண்டான பொருளாதார பலமும் பிசிக்கலி மென்டலி எல்லா விதத்திலயுமே அவரு ரொம்ப பலசாலியா இருக்கணும். இது அந்த பேரனோட அடல்ட் ஏஜ்லயே மிகப்பெரிய கமிட்மெண்ட்டை அவரோட லைஃப்ல கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் தனிப்பட்ட நபர் சார்ந்தும் இந்த மாதிரி குடும்பத்துல சில சிக்கல்கள் வரும். அதே சமயம் அரசாங்க ரீதியா பார்த்தோம்னா முதியோர்களுக்கு கொடுக்கப்படுற சுகாதார செலவும் பெருமளவுல உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி NSSO அப்படிங்கிற தரவுப்படி பார்த்தோம்னா தென் மாநிலங்களுக்கு ஏற்கனவே இந்திய நாட்டோட மொத்த சுகாதார செலவுல 32% செலவாயிட்டு இருக்கு. இது மேலும் ஃபியூச்சர்ல அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல 20.5% முதியோர் மத்தவங்களை சார்ந்து இருக்கிற சூழல்ல தான் அவங்களோட வாழ்க்கையும் அமையுது. அதனால மக்கள் தொகை குறைஞ்சிச்சு, அதாவது குழந்தைகளின் எண்ணிக்கை குறைஞ்சிச்சுன்னா முதியோர்களின் எண்ணிக்கை மட்டுமே அதிகமாயிட்டு போச்சுன்னா அரசியல் ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் தனி மனிதர் சார்ந்தும் நிறைய சிக்கல்கள் வரலாம். அதனாலதான் இப்ப இருக்கக்கூடிய தென் மாநில முதலமைச்சர்கள் எல்லாரும் குழந்தை நிறைய பெத்துக்கோங்கன்னு ஊக்கப்படுத்தி நிறைய இடங்கள்ல பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா குழந்தை மட்டும் பெத்துக்கிறத ஒரு டார்கெட்டா வச்சா அது சரியான சொல்யூஷனா இருக்குமா மக்கள் தொகை எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு அப்படின்னு சர்வதேச மக்கள் தொகை ஆய்வு நிறுவனத்தோட பேராசிரியர் ஸ்ரீனிவாஸ் கோலி கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் தொகை அதிகரிப்ப வெறும் நம்பர் மூலியமா டார்கெட்டா வச்சு மட்டும் தென் மாநில முதலமைச்சர்கள் இந்த மாதிரியான பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இது அடிப்படையிலேயே தவறு.
ஏன்னா பெண்களுக்கு ஊக்கத்தொகை, தாய் மற்றும் தந்தைக்கு குழந்தை பெத்த அப்புறமும் கர்ப்பமா இருக்கிறப்பையும் கொடுக்கப்படக்கூடிய லீவு, குழந்தை பராமரிப்பு வசதி, தாய்மை தண்டனைய குறைக்கிற கொள்கை, பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதிப்படுத்துறது, பாலின சமத்துவத்தை மேம்படுத்துறது, குடும்ப கொள்கைகள்ல மாற்றம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம மேம்படுத்தின அப்புறம்தான் குழந்தை நிறைய பெத்துக்கோங்கன்னு மக்கள் மத்தியில பிரச்சாரம் செஞ்சா சரியா இருக்கும். வெறும் மக்கள் தொகை வீழ்ச்சிங்கிறது பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு பேசிக் நீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணாதான் மக்கள் தொகை எண்ணிக்கையை அதிகப்படுத்தினோம்னா சரியா இருக்கும் அப்படின்னு ஸ்ரீனிவாஸ் கோலி சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல பெண்களுக்கு உண்டான உரிமைகளையும் சமூக முன்னேற்றத்தையும் பாதுகாக்கிற வகையில கொள்கைகள் வகுக்கப்படணும்னு கோரிக்கை வச்சிருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.